முந்தா நேத்து இங்கே சரியான மழை. அதனால் நேற்று தண்ணி விடலை. அதனால் இன்னைக்கு காலையில் எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றலான்னு சொல்லிட்டு வந்தேன். வந்து பார்த்தா செடியில் நிறையா குட்டி குட்டியாக களைச்செடி முளைச்சிருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கையோட பிடுங்கி போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிக்கிட்டு இருந்தேன் ஒவ்வொன்றா. பார்த்திங்கன்னா முந்தா நேத்து ஓரளவுக்கு நல்ல மழை. அதனால் எல்லா இதுலேயுமே களைச்செடி முளைச்சிருக்குது. ஏதோ 1, 2 செடியில் தான் களைச்செடி இல்லை. இதே சந்தில் இருந்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு செடி கூட முளைக்க விட மாட்டேன். ஏன்னா வந்து அப்போதைக்கப்போ வந்து எட்டி எட்டி பார்த்துட்டு போகிறதுனால சின்னதாக ஒரு செடி முளைச்சிருந்தாலும் அதை பிடுங்கி போட்டுருவேன். ஆனால் இப்போ மேலே வந்து அப்படி வர முடியல. காலையில் ஒரு டைம், சாயந்தரம் ஒரு டைம் தான் வர முடியுது. அப்படியே வந்தாலும் சும்மா பார்த்துட்டு போயிடுவேன். தண்ணி இல்லைன்னா காலையில் வந்து ஊற்றிட்டு போவேன், மண் காஞ்சிருந்ததுன்னா. மற்றபடி மேலே மாடிக்கு வர்றது கிடையாது. ஈவினிங் ஒரு டைம் வந்து எட்டி பார்த்துட்டு போயிடுவேன், அவ்வளோதான். ஆனால் அந்த செடி சந்துலேருந்து மேலே மாற்றினதுக்கப்புறம் அதிகமாக செடிகளை பார்க்கறது கிடையாது. இல்லைன்னா சும்மா போய் போய் பார்த்துக்கிட்டே இருப்பேன் செடியை, சந்தில் இருந்த வரைக்கும். மொட்டை மாடியிலேருந்து ஏற்றுனதுக்கப்புறம் 1, 2 செடி தான் ஒவ்வொரு டைம் தான் போய் பார்க்குறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூ நிறைய எல்லா செடியிலையும் பூத்து முடிச்சிருந்துச்சு. ஸோ அதையும் கட் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா க்ரோத் எல்லாத்துலேயுமே ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த பூவையும் கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். வந்து பார்த்தா இவ்வளோ களைச்செடி. சரி அதையும் கையோடு பிடுங்கிட்டு தண்ணி ஊற்றி விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோன்னே இது டெய்லியும் ஒரு பழக்கமாகி போச்சு. இப்போ மேலே மாற்றினதுலேருந்து இந்த ஒரு வாரமாக. கீழே இருந்த வரைக்கும் நான் ரிலாக்ஸாக இருந்தேன்.